நம்ம பஃப் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்லீவோட ஹைட்டு 6 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நம்ம பஃப் ஸ்லீவுக்காக எக்ஸ்ட்ராவாக 3 இன்ச்சு நம்ம அதிகமாக விட்டு மேலே அப்படியே ஏற்றி வெட்டியிருக்கோம். பீஸ் மேலே நம்ம லைனிங் துணியை வச்சு அடித்து திருப்பிக்கலாம். சுற்றி ஒரு தையலும் போட்டு வச்சுக்கணும். ஃப்ளீட் கொடுக்கறதுக்காக நம்ம 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துல ஒரு ஜக்கா கொடுத்துக்கலாம். இந்த ஜக்கா வரைக்கும் மட்டும் நம்ம ஃப்ளீட் எடுத்துக்கலாம். நார்மலாக கொஞ்சம் மட்டும் பஃப் இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பஃப் கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி நம்ம இந்த இடத்துல பார்டர் எங்கே கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் கொடுக்க போகிறோம். ஃப்ளீட் வச்சுட்டு நம்ம நேராக கீழே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த கோட்லேருந்து இப்படியே ஒரு ஃப்ளீட் கொடுத்துக்கலாம். நம்ம மேலே எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ இன்னொரு கையும் நம்ம அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ளவுஸில் வர பார்டரை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நமக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு இது மேலே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோட்டு மேலேயே நம்ம இந்த கரை பீஸை வச்சு ஒரு ஜாயின் கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்லீவ் பாருங்கள் இவ்வளோ அழகாக பஃப்னு நல்லாயிருக்கு. இதை அப்படியே நம்ம திருப்பிட்டு இழுத்துக்கணும். இழுத்துட்டு 2 இன்ச்சு பார்டர் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 2 இன்ச்சுக்கு மட்டும் மடித்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மடித்து தள்ளி தள்ளி வச்சுக்கணும். அகலமாக கிட்ட இப்படி வைக்காமல் நல்லா தள்ளி தள்ளி வச்சுக்கணும். அதே 2 இன்ச்சஸில் ஸ்ட்ரைட்டாக ஒரு மடிப்பு தையல் கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஷோல்டர் சென்டர் ஜாயின்ட்லேருந்து நம்ம ஃப்ளீட் எடுத்ததை அப்படியே அடிச்சுட்டு வரலாம். பீஸில் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதை நம்ம திருப்பி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு.